ஹாய். அயன்மேன் ஈவெண்ட்டை பற்றி நம்மளே எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்போம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். நானே இந்த இயர் தான் வந்து அயன்மேன்னா என்ன, அந்த காம்படிஷன் எப்படி நடத்துகிறாங்க, அது எவ்வளோ சேலஞ்சிங்கானது, என்ட்ரன்ஸ் ஆனதுங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன். இன்டர்நேஷ்னலில் வந்து அயன்மேன் காம்படிஷன் வந்து ரொம்பவே வந்து ரெக்கக்னைஸ்ட் அண்ட் ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு ஈவெண்ட்டு. பட் இந்தியாவில் வந்து இப்போ தான் ஃபியூ இயர்ஸாக தான் வந்து அந்த ஈவெண்ட் வந்து ரெகனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம SGAT இவங்க சேர்ந்து அயன்மேன் ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கோவாவில் நடக்குது, மும்பையில் நடக்குது. இப்போது இந்த வருஷம் 2026 ஜனவரி 11 வந்து சென்னையில் நடந்துச்சு. MGM கிட்ட, ஈஸியாக MGM கிட்ட இந்த ஈவெண்ட் நடந்துச்சு. இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணுன்னா, அயன்மேனுங்கிறது வந்து ஒரு ஹியூமன் என்டூரன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஈவெண்ட்டு. நம்ம ரன்னிங் கேள்விப்பட்டிருப்போம், சைக்கிளிங் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்விம்மிங் கேள்விப்பட்டிருப்போம். இது மூணுத்தையுமே சேர்த்து ஒரு என்ட்ரன்ஸ் சேலஞ்ச் தான் வந்து அயன்மேன். ஃபர்ஸ்ட் 1.5 கிலோமீட்டர் கிட்ட அவங்க வந்து ஸ்விம் பண்ணுவாங்க. அடுத்து 42லேருந்து 50லேருந்து 60லேருந்து 70 கிலோமீட்டர் பேஸ்ட் ஆன் அந்த மேலே அயன்மேன் ஈவெண்ட்டை பொறுத்து எங்கே நடத்துகிறாங்கன்றதை பொறுத்து அவங்களுடைய கிலோமீட்டர்ஸ் ஃபிட் ஆகும். நம்ம சென்னையில் வந்து 30 கிலோமீட்டர் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 32 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் சைக்கிளிங்கு, அதுக்கப்புறம் 10 to 15 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் நடந்துச்சு. இது மூணுத்துமே அவங்க ஒரே நாளில் கண்டினியூஸாக பண்ணுவாங்க. அவங்களுடைய என்ட்ரன்ஸை ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய சேலஞ்சு தான் இது. ஃபர்ஸ்ட் இதை பற்றி நான் பார்க்கும்போது, ஓகே, MGMக்குள்ளே ஸ்விம்மிங் ஃபூலில் தான் அவங்க ஸ்விம் பண்ண போகிறாங்க, முடிச்சுட்டு தான் அவங்க சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, 40 கிலோமீட்டர் சைக்கிளிங் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் எனக்கு வந்து டீட்டெயிலிங், நான் அங்கே வாலண்டியர் பண்ண போனதுனால எனக்கு டீட்டெயிலிங்ஸ் கொடுக்குறாங்க. தே நாட் கோனா டு ஸ்விம் இன் ஸ்விம்மிங் பூல், அவங்க கடலில் ஸ்விம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போது இந்த அயன்மேன் ஈவெண்ட்ஸை பற்றி பார்க்கும்போது, கோவா ஈவெண்ட் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸை பற்றி பார்க்கும்போது தான் தெரியுது, பிஜேபி முன்னாள் லீடரான அண்ணாமலை வந்து அதை அயன்மேனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்விம் பண்ணி ட்ரையாத்தான் முடித்து அவர் வீடியோ அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில், வேணால் ட்ரை பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹை என்ட்ரன்ஸுக்கான ஈவெண்ட் இது. ஸோ இதை வந்து அட்லீஸ்ட் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, வேடிக்கையாக பார்ப்போம்னு சொல்லிட்டு வாலண்டியருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அந்த ஜனவரி 11 வந்து அயன்மேன் ஈவெண்ட் நடக்குது, ட்ரையாத்தான் ஈவெண்ட்டு, சைக்கிளிங், ரன்னிங்கு, ஸ்விம்மிங்கு. அதுக்கு முந்தின நாள் வந்து கிட்ஸுக்கான ரன்னிங் ஈவெண்ட்டு, அயன் கிட்ஸ் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே போவோம், ஜாலியாக இருக்கும், குழந்தைங்க வந்து ஓட போகிறாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. எப்படின்னா 6லேருந்து 8 வயசுக்குள்ள குழந்தைங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர் ஓடுவாங்க. 8லேருந்து 12 குழந்தைங்க 2 கிலோமீட்டர், 12லேருந்து 16 வயசுக்குள்ள குழந்தைங்க வந்து 3 கிலோமீட்டர் ஓடுறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் 4 மணிக்கெலாம் போயிட்டேன், 4:30க்கெலாம் போயிட்டேன். ஒரு 5:30க்கெலாம் எல்லோரும் வாலண்டியர்ஸ் இதெல்லாம் பண்ணுங்கன்னு பிரிச்சுட்டாங்க. 6 மணிக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எந்த அளவுக்கு அழகாக இருக்கும்னு நினச்சனோ அந்த அளவுக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அந்த ஏர்லி மார்னிங்கே குட்டி குட்டி பசங்க நல்லா ட்ரெஸ்அப் பண்ணி வார்ம் அப் பண்ணி ஓடுறாங்க, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவங்கள போர்ட்ரே பண்ணுறாங்க. அண்டு நிறைய ஸ்பெஷல் கிட்ஸ் ஓடினாங்க. அந்த ரேஸில் எங்கேயுமே வந்து அவங்க தளராமல் அந்த ரேஸை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த ரேஸை முடித்தாங்க. ஸோ பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அன்றைக்கி ஈவெண்ட்டு. ஸோ அன்றைக்கி ஈவெண்ட்டு மழை, இத்தனைக்கும் ஸ்பெஷலாக என்னென்னா மழை பெஞ்சுது அன்றைக்கி. கிட்ஸு பரவாயில்ல, குழந்தைங்க எல்லாருமே ஓடினாங்க. எங்கள் யாருமே வந்து மழை பெய்யுது கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணவே இல்லை, மழையிலே ஓடிட்டு வந்தாங்க குழந்தைங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நானும் மழையிலே நின்னேன்னா, ஸோ எனக்கு பயங்கர கோல்டு. அடுத்த நாள் என்னால் பயங்கர ஃப்ளாட் ஆகிட்டேன். அயன்மேன் ஈவெண்ட் என்னால் அட்டன் பண்ண முடியல. பட் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க, அப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்களும் அயன்மேன் ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சும்மா யூடியூப்பில் இந்தியா கோவா அயன்மேன் அப்படின்னு போடுங்க, நிறையா ஈவெண்ட்ஸை பற்றியான வீடியோஸ் வரும், பாருங்கள். இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். எப்படி இப்போ மேரத்தான் வந்து ஓரளவுக்கு நம்ம சென்னையில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போது அது மாதிரி ஸ்விம்மிங் காம்படிஷனாக இருக்கட்டும், சைக்கிளிங் காம்படிஷனாக இருக்கட்டும், இதை பார்ட்டிசிபேட் பண்ண தான் இப்போ சைக்கிளிங் நிறையா வர நிறைய பீப்புள் சைக்கிளிங் பண்ண தான் நிறைய சைக்கிளிங்கான ரூட்ஸ் கிடைக்கும். பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓட்டுறதுக்கான ஒரு 4 நல்ல ரோடு வேணும். இப்போது உங்கள் வீட்டிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயாவது ஒரு நல்ல ரோடு வேணும். இப்போ எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் எங்கே சைக்கிளிங் போனாலும் இடுப்பலி வந்துடும், அவ்வளோ பள்ளம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸை அதிகமாக என்கரேஜ் பண்ண அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான விஷயங்கள் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ, பாபா.